ஒலிம்பிக் இன்னைக்கு இந்த நியூஸ் வந்து கேட்டிருப்பீங்க. நம்ம ஊர் போன வினேஷ் போகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒலிம்பிக் ஃபைனலுக்கு செலக்ட் ஆன ஒரு உமன் ரெஸ்லர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. ரீசெண்டா இவங்க செமிஃபைனல் ஜெயிச்சுட்டு ஃபைனலுக்கு செலக்ட் ஆனோம். சரி இந்தியால இந்தியாவுக்கு ஒரு கோல்டு மெடல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கனவு காண ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னைக்கு வந்து இவங்க ஒலிம்பிக்ல இருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. ரீசன் என்ன அப்படின்னு வந்து கேட்டா அந்த மேட்சுக்கு ஒருத்தருடைய பாடி வெயிட் வந்து 50 கிலோ தான் இருக்கணுமாமா. நீங்க அதோட 100 கிராம் அதிகமா இருந்தாட்டி இவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இல்ல எனக்கு புரியல. ரீசெண்டா ஏதோ ஒரு ரெஸ்லருக்கும் இதே மாதிரி தான் அவங்களோட மேண்டிங்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச்ல இருந்து டிஸ்குவாலிஃபை பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க பண்ணல. அவங்க மேட்ச் ஆட வச்சாங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன். இதே ஒரு நிலைமை சைனா, ஜப்பான், அமெரிக்காவோட ஒரு ரெஸ்லருக்கு வந்திருந்தா இதே மாதிரி தான் பண்ணிருப்பீங்களா? அவங்களோட பாலிடிக்ஸ் பவரை யூஸ் பண்ணி ஈஸியா ஒலிம்பிக்ல வச்சிருப்பாங்க. இவங்க இன்னும் என்னதான் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. வினேஷ் போகட் இதுக்கு முன்னாடி நடந்த 2 ஒலிம்பிக்ஸ்ல ஒண்ணுல வந்து எலிமினேட் ஆயிட்டு இன்னொன்னுல இன்ஜுரினால ஒலிம்பிக்ஸவே மிஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நினைச்சு பாருங்க என்னோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவு வருஷமா உழைப்பு போட்டுட்டு வெறும் 100 கிராம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல்ல இருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்காங்க. இதுல இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நிறைய உமன் ரெஸ்லர்ஸ் எல்லாம் கேங்கா சேர்ந்துட்டு ரோட்ல நின்று போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களோட கமிட்டி மெம்பர்ஸ் எங்களை செக்ஷுவலா அபியூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்தியன் கவர்மெண்ட் அதுக்காக எந்த ஆக்ஷனும் எடுக்கல. சரி நீங்க வந்து கோல்டு மெடல் ஜெயிச்சதுக்கு அப்புறமா இதை பத்தி இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தா இப்போ வந்து இவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. திறமைக்கான வாய்ப்பு மறுக்கப்படுறதோட வழி வேற எதுவும் இல்லை.